ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் 1 வீக்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன saree பர்ச்சேஸ் பண்ணேன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குது. ஆமா, இது வந்து ஆனா பெரிய நீக்காக வாங்கி இருக்கோம். இதோ இந்த ப்ளூல இந்த இது செமையா இருக்குது. பார்டர் தான் அல்டிமேட்டா இருக்குது. ஆமா, சூப்பரா இருக்கு. இந்த பார்டர் சூப்பர். ஆக்சுவலா பெரிய அக்கா மட்டும்தான் வரதா இருந்தது. ஸோ அவங்களுக்காக ஒரு saree ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்து பார்த்தா எல்லாருமே டக் டக்குன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாலே நாங்க எல்லாருக்குமே ஒரு ஃபங்க்ஷன்னா saree எடுத்து கொடுப்போம். குட்டி பசங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ அதனால வந்து நேத்து நான் ஆர்டர் பண்ண 3 saree அது வந்து இன்னைக்கு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதுதான் அந்த 3 sarees. திரும்ப எங்க ஆர்டர் பண்ண சொல்லவே இல்லையே. ஆக்சுவலா நான் எப்பவுமே அவங்களோட பேஜ் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அதை பார்த்து கம்யூனிட்டி போஸ்ட்ல எனக்கு பிடிச்சி போய் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 saree நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ரேட் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா பக்கத்து கடையில கிளாஷ் வந்துரும். ஏன்னா கம்மியா கொடுக்க கூடாது அவங்க மத்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது. சோ நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சோ இனி வர ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்குமே நாங்க அவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ண போறோம். குரு வெளிய கத்திட்டு இருக்காங்க, கேக்குதா? நேத்து ஒரு saree பார்த்தாச்சு, இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். இது வந்து சின்ன அன்னைக்கு எடுத்துருக்கோம். சின்ன அன்னைக்கு எடுத்துருக்கோம். ஆக்சுவலா இது பார்க்க பட்டு மாதிரியே இருக்கு, கல்யாண பட்டு மாதிரியே. ஆனா இதுல 2 கலெக்ஷன் தான் இருக்கு. 2 கலர்ஸ் தான் இருக்குட்டாங்க. இல்லனா இதுலயே நாங்க எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிருப்போம். நேத்து ப்ளூ கலர் பார்த்தோம், இன்னைக்கு வந்து இது பிரவுன்ல கிரீன். சீரியஸா அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவன் தான் தட்டுறான். செம்மையா இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னன்னா இதுதான், இந்த பார்டருக்கும் அதுக்கும் செம்மையா இருக்குது. சீரியஸா நான் போத்தீஸ்ல வந்து பிரியங்காவோட அம்மா ஒரு saree பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க. அந்த 13,000க்கு சேம் எக்ஸாக்ட் டிட்டோ அப்படியே இருக்கும் saree. இதே மாதிரிதான் இருக்கும். ரொம்ப 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 கம்மி, 10 மடங்கு கம்மி. 10 மடங்கு இல்ல, எவ்வளவு மடங்குனாலும் நம்ம கம்மின்னு சொல்லலாம். 10 மடங்கு கம்மியான பிரைஸ்ல சொல்லுவாங்க ஒரு சிலர், அந்த பிரைஸ்க்கு ஏத்த பொருள் தான் கிடைக்கும் அப்படின்னு. பட் அப்படி இல்ல. பட் எப்படி இல்ல, சீரியஸா நான் சொல்றேன், பார்த்தாலே தெரியும் செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஈவன் அந்த 13,000 ரூபாய் பட்டுக்கு பக்கத்துல இதை கட்டிட்டு போனா இது காஸ்ட்லியா தெரியும். ஏமாந்துட்டீங்களே எப்படி? இது வந்து பெய்ட் ப்ரமோஷனே கிடையாது. நாங்க அவங்களோட சாட்டிஸ்ஃபைட் ஆகி நாங்க அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணனால எங்களோட கலெக்ஷன்ஸை காட்டலாம், உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கோம். இந்த saree வந்து என்னோட மாமியாருக்கு, அவங்களுக்கு கிரீன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட சேர்ந்த கேஸ் என் அம்மாவும். சோ அதனால வந்து கிரீன்ல இந்த ப்ளூ காம்பினேஷன், இது அப்படியே அந்த சாஃப்ட் சில்க் மாதிரியே இருக்கும். இது எடுக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. நாங்க இது எடுக்கிறதுக்காக குரோம்பேட் போவோம். காருக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு குரோம்பேட் போவோம். கடை பேர் என்ன, நிறைய டைம் எடுத்துருக்கோம்ல, சென்னை சில்க்ஸ். ஸோ அங்கே போனோம்னா 2000க்கு இந்த புடவையே சேல் பண்ணுவாங்க. நாங்களும் நம்பி சரி கம்மியா இருக்கே அப்படின்னு நாங்கள் வாங்கிட்டு வருவோம். பட் இவ்வளோ கம்மியா கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாம போச்சே. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிரீன் சூப்பரா தான் இருக்கும். அப்புறம் எடுத்துக்கவா? இல்ல உனக்கு நல்லா இல்ல, நல்லாதான் இருக்குது. வேணா வச்சுக்கோ, அம்மாக்கு இன்னொரு புடவை வாங்கி கொடுப்போம். நிறைய புடவை இருக்கு சொல்ல. இன்னும் இந்த பீரோ சும்மா தூங்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட சித்திக்கு இன்னொரு மாமியா இருக்கு, சின்ன மாமியா இருக்கு. இது வந்து இந்த இது என்ன பட்ரோஸ் கலர்ல, பட்ரோஸ் கலர் அது. ஓகே, கத்திரிப்பூ கலர் தானே இது, எனக்கு தெரியல. இதுல வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. 4 saree ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் 4 saree வந்துருச்சு. அது எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 saree வந்துருச்சு. இன்னொரு saree ஆன் தி வே, அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கலெக்ஷன்ஸை பார்த்துடலாமா? எஸ், பார்த்துடலாமே. இது வந்து லைட் கிரீன்ல மிக்கி மவுஸ் கலர்னு நம்ம சொல்லுவோம். நீங்க சொல்றீங்களா? ஆமா, அதுல வந்து இந்த கிரே கலர் பார்டர். ஓகே, நல்லா இருக்கு. ஓபன் பண்ணுங்க. ஓ நைஸ், நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. மாட்டுப்பல்ல வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. நெக்ஸ்ட் வந்து வந்த சாரியில எங்களுக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ வந்து அகைன் இந்த கலரே நாங்க ஆர்டர் பண்ணோம். ஒண்ணு வந்து எங்க சித்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆமா, ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க புடவை சேர்த்து காட்டியிருப்போம்.
இது ஆல்ரெடி காட்டிட்டோம், சேம் காம்பினேஷன் தான். காம்பினேஷன் வயலட்ல பிங்க் கலர், நைஸ் காம்பினேஷன். ஆமா. அடுத்து வந்து என் மாமியாருக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன்ல saree ஆர்டர் பண்ணோம். அது வந்தோடனே சீரியஸாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் காம்பினேஷன். சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டோம். வயலட்டும் பிங்க்கும் மாதிரியே கிரீனும் ப்ளூவும் வந்து அதே மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். சீரியஸா இது செம்ம காம்பினேஷன், அவ்வளோ ரிச் லுக்கா இருக்கு. மேபி கேமரால கூட டல்லா தெரியுது லைட்டா, பட் ஆனா வந்து நேர்ல செம்மையா இருக்குது. செம்மையா இருக்கு சீரியஸா, சூப்பரா இருக்கு. செம்ம காம்பினேஷன் இது. வெளியே ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான். ஓகே, ஸோ வந்து எல்லாருக்குமே saree வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ ஒரே ஒரு saree மட்டும் கொடுக்கணும். அது வந்து ஆன் தி வே வந்தோடனே வந்து அதையும் கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். பல்காக செலவாகும்னு நினைச்சேன், பட் அவ்வளோலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்ல ரொம்ப குவாலிட்டியா முடிஞ்சு போச்சு. ஸோ நிறைவா இருந்துச்சு எங்களுக்கு. சீரியஸா நல்ல குவாலிட்டியா புடவை கொடுத்தோம், அதுவும் கம்மி பட்ஜெட்ல வாங்கி கொடுத்தேன். ஸோ அது வந்து ஹாப்பியா இருந்தது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் கண்டிப்பா அவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ண போறேன். நீங்களும் அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்றேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். பட் திரும்ப சொல்லிக்கிறேன், இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஆக்சுவலா அப்கமிங்ல எங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷன் வேற இருக்கு. டைரக்டா நாங்க ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஐடியா வச்சிருக்கோம், பார்க்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் until then bye from Reality Couple Vlogs. Bye bye. Bye bye.